வணக்கம். அதாவது சார், இந்த மாநாட்டு பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? அதோட தொடர்ச்சியாக பணிகள் இப்போ இறுதிக்கட்டத்தை இறங்கியிருக்கு. எத்தனை மணிக்கு இந்த மாநாடு ஸ்டார்ட் ஆகும்? அதை நம்ம மாநாட்டுக்கு பேர் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு தான் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கட்சி கூட்டமோ ஒரு எல்லா அரசியல் கட்சியும் நடத்துகிற மாதிரி ஒரு இது இல்லை. இங்கே இருக்கிற முழுதாக இந்த அரசியலை மாற்றத்துக்காக ஒரு மக்கள் திரட்சியோட ஒரு மாநாட்டை நம்ம வந்து அறிவித்து இப்போது வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு. மாலை 4 மணிக்கு தொடங்கிடுவோம் அதுக்கான வேலைகள். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி நடத்தினதுலேயே இது பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக தான் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, வழிங்கும் வந்து இந்த கொடிகளும் சரி, இங்கே இப்போ போடப்பட்டிருக்க இருக்கைகளும் சரி. மற்ற கட்சிகள் எல்லாமே காசு கொடுத்து இல்லை ஏற்கனவே அவங்க 50-60 வருஷம் இங்கே அரசியலில் இருந்து பதவி எம்எல்ஏ எம்பி எல்லா பதவிகளும் அனுபவித்து அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டுவாங்க. நாம் ₹1 காசு கொடுக்காம இது வரைக்கும் எந்த பதவியிலையும் நம்ம இல்லாமல் மக்களை வந்து இது மாற்று அரசியல் தேவை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 4 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் நடக்கும். தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்தில் தனித்து தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வரீங்க. தொடர் தோல்விகள் ஒரு மாதிரி உங்களை சோர்வடைய செய்யலை? இல்லை, நாங்கள் வந்து போராட தான் வந்திருக்கோம். இந்த அரசியலை மாற்ற தான் வந்திருக்கோம். இல்லை, மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம வெல்லணுமா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடக்கத்தில் 2016 நம்ம நிற்கும்போது 1% வாக்கு தான் வாங்கணும். 1% வாக்கு வாங்கின எந்த கட்சியும் வந்து அடுத்த தேர்தலில் கூட்டணி நோக்கி தான் போயிருக்கோம். ஆனால் நாம் ஒரு கொள்கையை நோக்கி வந்ததுனால கூட்டணி வைக்கிறதுக்கு இப்போ திமுகவோட கூட்டணி வைக்கிறோம், அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோன்னா அண்ணன் பலமுறை பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் அந்த கட்சியிலே போய் இணைஞ்சு வேலை செஞ்சிடலாம், நான் இதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், அந்த கொள்கையில் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கும். அதனால் இந்த தோல்விகள் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கான தோல்வியாக நாங்கள் பார்க்கல. நாங்கள் மக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வரோம். இங்கே இருக்கிற ஊழல் லஞ்சம்னு நாட்டை கெடுத்து அரசியலை மாற்றத்துக்காக வரோம். அப்போ மக்கள் தான் இதை வந்து முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அது நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்த்துட்டே வரோம். 1% இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வந்திருக்கும். மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சு ஒரு கட்சிக்கு இவ்வளோ தான் வாக்கு அப்படின்னு எந்த கட்சியும் இது வரைக்கும் நிரூபிக்கல. எல்லாருமே திமுகவாக இருக்கட்டும், ஆளுகிற திமுக, ஆண்ட அதிமுக எல்லாருமே கூட்டணியோடு தான் வாக்கு வாங்கி வென்றிருக்காங்களே ஒழிய தனியாக நின்று நாங்கள் இவ்வளோ வாக்கு வாங்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று 8.2% வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வந்திருக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா இந்த மாறுதலை யாருமே செய்யல. புதுசாக வந்த யாருமே இந்த துணிவுக்கு யாரும் வரல, யாரும் வந்து தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஐயா கமல்ஹாசன் கூட கடைசியாக வந்தார், அவரும் இப்போ போய் திமுகவோடு கரைஞ்சிட்டார்ல. அப்போது இதுக்கெல்லாம் மாற்றாக நிற்கும் போது எங்களுக்கு எந்த சோர்வோ எதுவும் இல்லை. இல்லையே, நாங்கள் இது வரைக்கும் தோக்கவில்லை கட்சி. அதாவது இப்போ நான் வந்து ஒரு 70 விழுக்காட்டிலேருந்து 60 விழுக்காடு, 50 விழுக்காடு, 40 விழுக்காடு வந்தால் தோல்வி. நான் ஒரு புள்ளிலேருந்து நாங்கள் ஒரு 0 புள்ளிலேருந்து தொடங்கியிருக்கோம். தேர்தல் காலத்தில் 2016 1.1 எடுத்தோம். திருப்பி 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தலில் 8.22 வந்திருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக 3.39, 5.21 இப்படியே வந்து ஏறிக்கிட்டு தான் எனக்கு இது கிடையாது. ரெண்டாவது தோல்விங்கிறது யாருக்குன்னா லாப நட்ட கணக்கை பார்த்து அரசியல் களத்துக்கு வர்றவனுக்கு தோல்வி இருக்கும். எங்களுக்கு இது வந்து இது அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு இலக்கு, நோக்கம், வெறி. அதனால் இது சோர்வோ தோல்வியோ கிடையாது. இது ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த இனம் தன்னோட அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கு, அரசியல் விடுதலை பெறுவதற்கான இது ஒரு கடைசி வாய்ப்புங்கிறனால இது ஸ்பார்டகிள்ஸ் மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக அதை போராடி இருக்கோம். ஒருபோதும் எங்களுக்கு சோர்வை தரல, இன்னும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தான் தருது. தொடர்ச்சியாக மக்களாக நினைக்கிறீங்க, மக்களுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் இருந்த போதும் நாம் தமிழர் அடைய வேண்டிய இலக்கை இப்போ வரைக்கும் அடையலை. 2014 தொடங்கின இந்த பயணம்ங்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ தொடலை. ஏன் உங்கள் கூட்டணி போகக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயத்தில் ஏன் சமரசம் ஆகக்கூடாது? மக்கள் பிரதிநிதிக்காக தான் ஒரு கட்சியை வச்சுருக்கோம், ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது? அதில் என்ன அவ்வளோ பிடிவாதம் நாம் தமிழருக்கு? கூட்டணி யாரோட அமைக்கிறது? நாங்கள் இந்த கட்சியோட தத்துவம், வரைவு, கொள்கையை வடிவமைக்கும்போது தேசிய கட்சிகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சிகள். இந்த மண் இந்த அளவுக்கு நாசமானது காரணம் இந்த ஆட்சி முறையால் தான் அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்பட நம்புகிறோம். நாங்கள் இந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள், இருபெரும் கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் தான் இந்த மண்ணை நாசப்படுத்தினது. அதனால் திராவிட கட்சிகளோட கூட்டு இல்லை, தேசிய கட்சிகள் இங்கே தேவையில்லை அப்படிங்கிறோம். இப்போ நாங்கள் யாரோட கூட்டு வைக்கிறது? அப்போ யாரோ இப்போ கூட்டு வச்சு ஒரு 5 சீட்டு, 10 சீட்டு, 20 சீட்டு எடுக்கிறோம். இந்த சீட்டை வாங்கி நாங்கள் என்னத்தை செய்கிறது? அப்போ செதறக்கூடிய சில்லு தேங்காய் பொறுக்கி திங்கிறதுக்கு வரல, முழு தேங்காய் எங்களுக்கு வேணும். அப்போ ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நினைத்ததெல்லாம் இங்கே செய்ய முடியும். இப்போ வளக்கொள்ளையை தடுக்கணும், யாரோட சேர்ந்து தடுக்கிறது? நீர்ப்பெருக்கத்தை உண்டாக்கணும், யாரோட சேர்ந்து நீர்ப்பெருக்கத்தை உண்டாக்குறது? அப்போ இந்த மாதிரி சிக்கல்களை தான் நாங்கள் தனித்து நிற்கிறோம். எங்கள் கொள்கை தனித்துவமானது, தத்துவமானது. இது தனித்து நின்றால் மட்டும்தான் சாத்தியப்படும். நாங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும். அதுக்காக தனித்து நிற்கிறோம்.
இவ்வளோ பெரிய மாநாடு, அதாவது திமுக, அதிமுக, இல்லை பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், ஆள்கின்ற கட்சிகள் பெரிய மாநாடு நடத்தி மக்கள் எங்கள் பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தேர்தல் நேரத்தில் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழருக்கு அப்படி என்ன தேவை இருக்குது? இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, இப்போ இது வரைக்கும் தேர்தல் கூட்டணிகளே பல கட்சிகள் இன்னும் முடிவு பண்ணலை, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலை, எந்த தொகுதியும் தரல. நாங்கள் எங்கள் இலக்கு சரியாக இருக்குது, எங்கள் நோக்கம் சரியாக இருக்குங்கிறனால 234 வேட்பாளரையும் அறிவித்து நாங்கள் நிற்கிறோம். இதில் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் இதை மாறுபட்டியே பார்க்க முடியாத. இப்போ நாங்கள் எங்களுக்கு யாரோடையும் கூட்டணி இருந்தால் அதை கணக்கு பார்க்கலாம், வேட்பாளரை வச்சு நாங்கள் பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் தேர்தல் வேலை என்பது கடைசி 10 நாள் வேலை, கடைசி 14 வேலை. இப்போ பிற கட்சிகளோ இல்லை சாதி அமைப்புகளோ மதவாத அமைப்புகளோ கூட்டம் போடுறாங்க, மாநாடு போடுறாங்கன்னா பெருந்திரள் கூட்டத்தை காமிச்சு கூட்டணி பேரம் பேசுவதற்கு அவங்க போடக்கூடிய கூட்டம். இப்போ நாங்கள் அப்படி இல்லை, மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுக்காக போடுற கூட்டம் தான் அது.